ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து 108 குடம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியாக விநாயகருக்கு வந்து 90 குடங்க வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டாகுது. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாரதி நிச்சயமாக ஆதி மேலே உள்ள பாசத்தில் வந்து உன்னால் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப கடைசி குடத்துக்கு வந்து தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வர்றப்போ வந்து விநாயகருக்கு வந்து கடைசியாக 108வது குடம் விடுறப்போ வந்து டக்குன்னு வந்து கீழே போட்டுடுறாங்க. கீழே போட்டோன்னா அப்படியே சாஞ்சிடுறாங்க. பார்த்தா வந்து குடம் கீழே விழுந்து தண்ணியெல்லாம் வந்து கீழே கொட்டிடுறது. பாரதி எந்திரி பாரதி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஆண்டாள் தோளில் வந்து அப்படியே சாஞ்சிருக்கப்ப, இன்னும் ஒரு குடம் தான், ஆதி மேலே உள்ள நம்பிக்கையோடு வந்து சேர்ந்து வாழணுங்கிற ஆசைப்படு அப்படின்னோடனே, என்னால் முடியல ஆண்டாள், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி விடு, இதுக்கப்புறம் வந்து உன்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருந்தால் உனக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்து ஒரு வழியாக வந்து 108வது வந்து குடத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கோவிலுக்குள்ளே வராங்க. வந்துட்டு வந்து தமிழ் வந்து பாரதிக்காக வந்து வேண்டுறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்து பாரதியும் வேண்டுறாங்க. இந்த மாதிரி ஆண்டவா, நான் வந்து முதல்ல வந்து வாசுவை தான் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவன் தான் வந்து என் கூட இல்லை. இப்போ வந்து ஆதியை பிரிஞ்சு என்னால் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழாமல் இருக்க முடியாது. நீ தான் வந்து எனக்கு வந்து எப்போதுமே பக்கபலமாக இருக்கணும். நானும் தமிழும் ஆதியை நம்பி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தமிழ் பாப்பா வந்து வேண்டுறாங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இது கூட அது கூடன்னு எதுவுமே பெருசாக நான் கேட்டது கிடையாது. நான் கேட்குறதே வந்து வாசு அப்பா தான் என் கூட வந்து இல்லை, என்கிட்டேருந்து அழைச்சிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ நீ வந்து ஆதி அப்பாவாவது என் கூட எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வருது. அதை வந்து நீ தான் வந்து ஆண்டவா தீர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து என் கூட வந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் வேண்டதுலேயே இதுதான் முக்கியமான விஷயம். எனக்காக இதை மட்டும் செஞ்சிரு அப்படின்னு தமிழ் பாப்பா வந்து எமோஷ்னலாக வேண்டிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.